ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தோசை. அது வந்து ஃப்ரூட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கோவா தோசை. வாங்க இது வந்து எப்படி பண்ணுறாங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ கோவா வந்து ரிச் இன் விட்டமின் சி. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோவா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து சீட்லாம் இருக்கிறதுனால விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி தோசையாக சுட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கோவாவில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ஜாஸ்தி. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து ஸ்கின் வந்து டோன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோவாக்கு பதிலாக நம்ம வந்து பியோர் கோவாக்கு பதில் நம்ம இந்த மாதிரி தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து கோவா 4 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு கோவாவை ஒரு ஆனியனை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு நம்ம தோசை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கோவாவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரோடையும் போடலாம், சீரை எடுத்துட்டும் போடலாம். சீடோடு போட்டால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. சீடு இல்லாமல் போட்டால் வந்து நீங்கள் வந்து ஓரளவு குறைன்னு அரைச்சா போதும். நான் இப்போ சீடோடு தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டேன். எந்த ஒரு சீட்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இதை நான் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம தோசை மாவுக்கு மாற்றிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் தோசை மாவோட அந்த கோவா கிரைண்ட் பண்ணதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த மாவை வந்து ஊற்றிட வேண்டியதான். இப்போ நான் ஊற்றிட்டேன். ரொம்ப தின்னாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஊத்தப்பா மாதிரியே ஊற்றுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம மேலே வந்து ஆனியன் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நான் இப்போ வந்து இதுக்கு மேலே ஆனியன் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ நான் ஆனியனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக ஊத்தப்ப மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கோவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கோவா பேட்டர் கலக்கும் பொழுதே நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை வேணால் போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பரான கோவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.